praise the Lord. Third of the day. இன்னைக்கு என்ன thought of the day என்னன்னு பார்த்தீங்கன்னா, let the Judah blow first. Judah blow firstனா முதலாவது துதி செல்லட்டும். முன்னே let the praises go first. So இந்த காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு வேதத்தில் 3 இன்ஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் ஷேர் பண்ணுறேன். நம்மளோட லைஃப்க்கு சம்மந்தப்பட்ட 3 இன்ஸ்டன்ஸ். இதில் முதலாவது இன்ஸ்டன்ஸ் வேதத்தில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா இருந்தார். அவருடைய பேர் யோசபாத் ராஜா. அவருக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு காலகட்டத்தில் அநேக தேசங்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி யுத்தத்திற்காக அழைப்பு வருது. ஸோ அந்த யுத்த அழைப்பு கேட்டு அவர் யோசபாத் ராஜா ஜெபித்து என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் என்ன பண்ணார்னா, இதுதான் செஞ்சார். லெட் த ஜூடா ப்ரோ ஃபர்ஸ்ட். அப்போ முதலாவது அவர் துதி அமைச்சார். நம்மளுக்கு இப்போ பொதுவாகவே ஒரு பேட்டலுக்கு, ஒரு யுத்தத்திற்கு நம்மளை அழைக்கிறாங்கன்னா, நம்ம யுத்த அழைப்புக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? we will carry all the weapons. நம்ம வெப்பன்ஸ் கேரி பண்ணுவோம். நம்மளே சேஃப்கார்ட் பண்ணிக்கிற என்னென்னலாம் வெப்பன்ஸ் இருக்குது. பட் ஆல்சோ ப்ரீ பிளான், எப்படி நம்ம எந்த இடத்துல போய் எப்படி யுத்தம் பண்ணலாம், எவ்ரி திங் அதுதான் நம்ம ஆயத்தம் பண்ணுவோம். ஆனால் யோசபாத் ராஜா ஆயத்தம் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை துதிப்பது. ஒரு பேட்டில் ஃபீல்டில் பேட்டில் லைனில் நிற்க வச்ச ஜனங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, யுத்தத்தில் வல்லவர்கள் கிடையாது. they don't know to hold the weapon. அவங்க துதிக்கிறவங்க, ஆண்டவரை துதிக்கிறவங்க தான். அவர் அத்தனை ஜனங்கள், அத்தனை தேசங்கள் அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரும்போது ஒரு சேஃப்கார்டு கிடையாது. அவங்களுக்கு எந்த ஒரு வெப்பன்ஸும் அவங்க கையில் கிடையாது. பட் அவங்க பேட்டில் ஃபீல்டில் தைரியமாக நின்னாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவங்க பேட்டில் ஃபீல்டில் எப்படி நின்னாங்கன்னா, தேவனை துதிச்சிட்டு நின்னாங்க. துதிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு விரோதமாக வந்த தேசங்கள் தங்களுக்குள்ளாக வெட்டுண்டு மடிந்து விழுந்தார்கள். அவங்களுக்குள்ளவே கன்ஃபியூஷன் ஆகி, ஸோ அவங்க யாரோட யுத்தம் பண்ண வந்தாங்களோ அவங்களோட யுத்தம் பண்ணாமல் அவங்களே சத்துருக்களே தங்களுக்குள்ளாக வெட்டுண்டு மடிந்து விழுந்தார்கள். ஸோ இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு விரோதமாக எத்தனை ஜாதிகள், எத்தனை ஜனங்கள், எத்தனை சத்துருக்கள் எழுந்தாலும் நம்ம அந்த சத்ருவோடு நம்மளோட வெப்பன்ஸ் மூலியமாகவும், நம்மளுடைய வார்த்தைகள் மூலியமாகவும், நம்மளுடைய கோபத்தின் மூலியமாகவும் நம்ம அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதபடி நம்ம கர்த்தரை துதிக்கிற அந்த